இந்திய அணியின் அதிர்ஷ்டம் சூரியகுமார்னு பயிற்சியாளர் கம்பீர் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு உண்மையான விஷயம். இந்திய அணிக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் பெரிய அதிர்ஷ்டம். அவர் இந்திய T20 அணி கேப்டனாக இருக்கார். ஒரு அற்புதமான விளையாட்டு வீரர். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நேற்று நடந்த மேட்ச்சில் T20 தென்னாப்பிரிக்கா அசத்தல் வெற்றி அடைஞ்சிருக்கு. மார்க்ரம் அரை சதம் விளாசி அற்புதமாக விளையாட்டிருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஓமனை வென்றது ஜிம்பாப்வே. ஸ்காட்லாண்டிடம் விழுந்தது இத்தாலி. என்ன, ஸ்காட்லாந்து ஜெயிச்சிருச்சு. வெள்ளி வென்றார் மனு பாக்கர். ஆசிய துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் 25 மீட்டர் பிஸ்டல் அதில் வெள்ளி வென்றிருக்கார். அவருக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்குது. நம்ம இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் நிறைய வெற்றிகள் அடையும் போது எதிர்காலத்தில் நம்ம ஒலிம்பிக்கில் இந்தியா நம்பர் 1 வருங்கிறது 100% உண்மை. நேற்று நடந்த நிறைய போட்டிகளில் வென்றவங்கள் அத்தனைக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ரஞ்சி கோப்பை அரையிறுதியில் கர்நாடகான்னு ஒரு செய்தி. இன்றைக்கு கேம் பார்த்திங்கன்னா T20 பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 மணிக்கு நியூசிலாந்து UAE சென்னையில் நடக்குது. நைட்டு 7 மணிக்கு பாகிஸ்தான் அமெரிக்கா கொழும்பில் நடக்குது. டேபிள் டென்னிஸ் சென்னையில் துவக்கம் பண்ணுறாங்க. சர்வதேச டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் தொடர் இன்றைக்கி சென்னையில் துவங்குது. 2021 முதல் இது நடத்தப்படுது. பரிசுத் தொகை 2.9 கோடி சொல்லியிருக்காங்க. 17 நாடுகளை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள்லாம் கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எழும்பூர் நிலையத்தில் மேம்பாட்டு பணி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் பார்க்குறோம். அங்கே நிறையா வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. விளையாட்டு போட்டிகளுக்கு இப்போ நல்ல முக்கியத்துவம் கிடைக்குது. நாடு ஃபுல்லாகவே எல்லா போட்டிகள்லேயும் மாணவர்கள்லாம் நல்லா கலந்துக்கிட்டு தங்களுடைய திறமையை காமிக்கிறத பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. இந்திய ஓப்பன் சர்வதேச கிக் பாக்ஸிங் 67 பதக்கங்களோட தமிழகம் சாதனை பண்ணியிருக்கு. TNCA கிரிக்கெட் லீக்கில் திருவல்லிக்கேணி அணி வெற்றி பெற்றிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை நம்ம ஊக்குவிக்கும் போது அவங்க பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க. RMK பாட்டசாலா பள்ளியில் விளையாட்டு விழா. ஃபெடரேஷன் கோப்பை வாலிபால் இந்திய மகளிர் அணி சாதனைன்னு அருமையான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஃபெடரேஷன் கோப்பை மகளிர் வாலிபால் போட்டியில் 22 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பல்கலைக்கழக அணி வென்று சாதனை படிச்சிருக்கு. இந்திய வாலிபால் சம்மேளனமும் சார்பில் ஃபெடரேஷன் கோப்பை மகளிர் வாலிபால் போட்டி சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் February 3 துவங்கியிருக்கு. பல்வேறு கல்லூரிகள் இணைந்து இந்திய பல்கலை அணி உள்பட நாட்டின் சிறந்த 6 அணிகள் பலப்பரிட்சை நடத்தின. இதில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சாய்ராம் கோப்பை பேட்மிண்டன் குருநானக் MOB சாம்பியன் அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி ஆன்மீக விழாவில் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு நித்யானு சந்தானம், அஷ்டலட்சுமி கோவிலில் மாலை 6 மணிக்கு சிறப்பு தரிசனம் பெசன்ட் நகரில். கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் மாலை 5:30 மணிக்கு மண்டல பூஜை. பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் மதுராந்தகத்தில் மகான்களின் சொற்பொழிவில் MV குமார் 6:30 மணிக்கு பேசுகிறார் குமரம் குன்றத்தில். தேவி கருமாரியம்மன் கோவிலில் ராகுகால பூஜை முடிஞ்சிருச்சு. நேரம் பொருட்காட்சி இந்திய சுற்றுலா மற்றும் தொழிற்பொருட்காட்சி மாலை 6 மணிக்கு சென்னை டிவி திடல் நடக்குது.
நூல் அறிமுக விழா முனைவர் மாக்கி ரமணன் எழுதிய அருளும் பொருளும் நூல் அறிமுக விழா மாலை 6 மணிக்கு ஒய்எம்சிஏ எஸ்பிளனேடு அரங்கத்தில் நடக்குது. என்எஸ்சி போஸ் சாலையில். பாராட்டு விழா டிவிஎம் சேவா பாலம் சார்பில் உலக சாதனை புரிந்தவர்களுக்கு பாராட்டு மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா மாலை 4:30 மணிக்கு கேரம் பயிற்சி மையம் செரியன் நகர் புது வண்ணாரப்பேட்டை நடக்குது. ஒரு பெண்ணு கஷ்டப்பட்டு படித்து முன்னேறினது கூட இன்றைக்கி ஒரு செய்தியாக பார்த்தேன். எழும்பூரில் 52 கோடியில் அமையுது வெண்கல சிலைகள் அருங்காட்சியகம். எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படும் வெண்கல சிலைகளை காட்சிப்படுத்தும் வகையில் புதிய காட்சிக்கூடம் அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தலை சிறந்த சிற்பிகளால் பாரம்பரிய முறையில் நேர்த்தியாகவும் கலையம்சம் வழங்கப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட வெண்கல சிலைகள் இருக்குது. சுற்றுலா பயணி கவரும் விதத்தில் பாரம்பரிய கட்டடக்கலை வடிவமைப்புடன் கூடிய புதிய கண்காட்சி அமைக்கப்படும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு. சங்கீத குருமூர்த்திகளுடைய நாடகம் டிவி வரதராஜன் கூட அசத்திருக்காங்க பார்த்தேன். நாடகங்கள்லாம் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணும்போது மக்களுக்கு நாடகத்து மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அந்த நாடகத்தை கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.